ஓம் ஸ்ரீ சாய்ராம். செவ்வாய்க்கிழமை என்றாலே அம்பாளுக்கு உகந்த நாள்தான். அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையன்று அம்பாளை வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த செவ்வாய்க்கிழமையில் 2 வகையான வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளலாம். ஒன்று, அம்மனுக்கு நம் கையாலே இந்த மாலையை கட்டி போடுவது. 2வது, அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்றால் துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. உங்கள் வீட்டில் துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கு படம் இருந்தால் அல்லது சன்னிதானம் அருகில் கோவிலில் இருந்தால் அங்கு செல்லலாம். அங்கு சென்று இந்த பரிகாரங்களை செய்வது மிகவும் நல்லது. முதலாவது பரிகாரம், அம்மனுக்கு உகந்த சிகப்பு நிறம். அதனால் அந்த பூக்களை, செம்பருத்தி பூவை எடுத்துக்கொள்ளுங்கள். விரலி மஞ்சள், வேப்ப இலை எடுத்துக்கொள்ளுங்கள். பின்பு விரலி மஞ்சள், வேப்ப இலை, இந்த செம்பருத்தி பூ 3ஐயும் வைத்து உங்கள் கையாலே மாலை தொடுக்க வேண்டும். வேப்பிலை, செம்பருத்தி பூ, கஸ்தூரி மஞ்சள் ஒன்றன் பின் ஒன்றாக பூ தொடுப்பது போல் தொடுத்து துர்க்கை அம்மனுக்கு போடலாம். அல்லது உங்கள் வீட்டின் அருகில் அம்மன் சந்நிதியில் செலுத்தலாம். இந்த மாலையை அம்பாளுக்கு சாத்திவிட்டு கழுத்தில் போடப்பட்ட மாலையில் 5 விரலி மஞ்சள்களை மட்டும் குருவிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். வீட்டிற்கு கொண்டு வந்து அந்த விரலி மஞ்சளை பொடி பொடியாக நைசாக அரைத்து மஞ்சளை வீட்டில் இருக்கும் திருமணமாகாத பெண்கள் முகத்திற்கு தேய்த்து குளித்து வர வேண்டும். தோஷங்களால் ஏதேனும் திருமணத்தடை இருந்தால் தடை விலகும். இந்த பரிகாரம் ஒன்று போதும். திருமணமாகாத ஆண்கள் என்றால் இந்த மஞ்சளை லேசாக பன்னீரில் கரைத்து நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம். திருமணம் ஆன பெண்கள் இதை முகத்திற்கு பூசிக்கொள்ளலாம். குடும்பம் சுபிக்ஷம் பெறும். இது முதல் பரிகாரம். இந்த மஞ்சளை தண்ணீரில் கரைத்து வீட்டு முடுக்குகளில் தெளித்தால் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும். 2வது பரிகாரம், செவ்வாய்க்கிழமை என்றாலே ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பு. அதிலும் ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனை கோவிலுக்கு சென்று குங்குமம் அர்ச்சனை செய்து 2 அகல் தீபங்களில் நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மனதார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லிக்கொண்டால் அந்த கஷ்டம் சீக்கிரமே சரியாகிவிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனையை செய்தால் போதும். அர்ச்சனை செய்த குங்குமத்தை கோவிலில் சில பக்தருக்கு கொடுங்கள். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்து தினமும் இட்டுக்கொள்ளலாம். பண கஷ்டம், காரிய தடை, குழந்தை வரம், அதற்காக விரதம் இருப்பவர்கள் அனைத்தையும் துர்க்கை அம்மன் வழிபாட்டில் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்து வழிபாட்டில் கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தியாகும். நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் ஒரு சில வாரங்களிலே சரியாகும். உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இந்த மேல் சொன்ன பரிகாரத்தை ஆடி மாதம் முழுவதற்குள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் உங்களால் எப்போது முடியுமோ அப்போது செய்யலாம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம்.